கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 21 நாள் ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் தம்முடைய முகத்தை வெளிப்படுத்தினதற்காய் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த சிறிய சாட்சியை பிடிக்கிறேன். என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் இந்த 21 நாளும் தேவன் அவருடைய சமூகத்தில் அழைத்து வந்து துதிக்க வைத்து ஆராதிக்க வைத்து எல்லாவற்றையும் மறக்க வைத்தார். ஆண்டவருடைய வசனத்தின் பிரகாரம் எல்லா காரியமும் மாறுதலாய் முடிந்தது. இந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் இந்த 21 நாளும் என்னை வழிநடத்தி வந்தார். இடையில பலவீனம் வந்துச்சு, இருந்தாலும் தேவன் என்னை விடாமல் அவருடைய ஆலயத்துக்கு அழைத்து வந்து ஜெபிக்க வைத்தார், துதிக்க வைத்தார். எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த 21 நாள் காலை 5 மணிலேருந்து 6 மணிக்கு ப்ரேயருக்கு அறிவிப்பு கொடுத்தாரு. கேள்விப்பட்டேன், வாட்ஸ்அப்பில் குரூப்பில் பார்த்தேன். அதனால் என்னால் வர முடியல. ஒரு லாஸ்ட்டு ஒரு 13 நாளோ 14 நாளில் தான் நான் வந்தேன். நான் வந்த முதல் நாள் பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க. ரொம்ப மூஞ்சல் அடித்த மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் ஜோசியா, ஐசக்கு இவங்கெல்லாம் பார்த்தா ஜோசியா பகலில் இருக்க மாதிரியே இருந்தான். அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சிறு பிள்ளைங்களாம் அப்படி இருக்குது, நம்மளை ஏன்டா வர முடியல அப்படின்னு ஒரு வெக்கமாகவும் இருந்துச்சு எனக்கு. அப்போ தான் கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு, மழையும் வேறு பனி வேறு எனக்கு வேறு சேராது, இருந்தாலும் நம்ம வந்து ஆகணுன்ட்டு வந்தேன். ஒரு நாள் பாஸ்டர்மா கால் பண்ணாங்க. முதல் நாள் வந்துட்டு போனதுக்கப்புறம் பாஸ்டர்மா கால் பண்ணாங்க. நான் என்னென்ன ப்ரேயருக்கு வந்தீங்க, எப்படின்னா இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன சார் இப்படி கேட்குறீங்க, தேவ சமுத்திரம் காத்திருந்தாவே கர்த்தர் பலனை தருவார் நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன். நான் எனக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு இது. ஏன்னா அவரை நோக்கி பார்த்த யாருமே வெட்கப்பட்டு போகவில்லை என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதுபோல் நம்ம வந்து தேவ சமுத்திரம் எந்த அளவுக்கு அவருக்கு டைம் கொடுத்து அவரை தேடுறதுக்கு எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலனை தருகிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வந்து மிகவும் ஒரு நல்ல ஒரு பலனை நான் பெற்றுக்கொண்டேன். கர்த்தருக்குள் இன்னும் அதிகமாய் அதிகாலையில் ஜெபிக்கக்கூடிய ஒரு அந்த நேரத்தை, அந்த ஒரு நிச்சயத்தை நான் பெற்றுக்கொண்டேன்.